சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவனை வழிபாடு செய்யணும்னா கூட, எல்லாம் சிவம் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால் கூட அதுக்கு என்ன வேணும்? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கணும், அவனுடைய அனுகிரகம் இருக்கணும். அவனை கையெடுத்து வணங்குறதுக்கு கூட, அவனை தரிசனம் பண்றதுக்கு கூட, அவனை பத்தி பேசுறதுக்கு கூட, அவனை பற்றி கேட்பதற்கு கூட கொடுப்பன இருந்தா மட்டும்தான், அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அதை கேட்க முடியும். அப்ப அவன் அருள் எப்படி கிட்டும்? அது வணக்கம் என் தமிழ் உறவுகளே. தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் நோயால் அவதிப்படுபவர்களும் வழிபடக்கூடிய ஆதி சக்தீஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 5 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த ஆலயம். ராஜகோபுரத்திற்கு எதிரே கருவறையை நோக்கியவாறு நந்தி தேவரும் பலிபீடம் கொடிமரமும் உள்ளது. கோபுரத்தின் நுழைவு வாயிலில் இடது புறமும் வலது புறமும் இரு புறங்களிலும் கொடிமங்கைகளின் சிற்பம் ரொம்பவே அழகா செய்திருக்காங்க. நுழைவு வாயிலை கடந்து உள்ளே சென்றதும் மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறையும் நம்ம பார்க்கலாம். இங்க மண்டபத்து தூணில் பசு சிவலிங்கத்திற்கு பால் சுரப்பது போன்ற அழகிய சிற்பம் இருக்கு. இந்த சிற்பத்திற்கும் இந்த கோவிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். இதுதாங்க கோவிலின் கருவறை. நம்ம கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் மூலவரை தரிசனம் பண்ணலாம். வருகிறது. தினமும் சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழும். இந்த ஆலயத்தின் குளத்தை நோக்கி தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த குளத்துல குளிச்சாதான் தோல் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.